கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். நெகேமியாவோடு இணைந்து யூதர் எல்லாரும் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற போது யூதாவினுடைய சத்துருக்கள் எல்லாரும் அலங்கத்தை கட்டுகிறவர்களை நாம் எப்படியாவது கொலை செய்தாவது தடுக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். இதை அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யூதர் 10 முறை நெகேமியாவிடம் வந்து கூறினர். உடனே நெகேமியா அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினான். மேலும் நெகேமியா அவர்களை எல்லாம் பார்த்து சந்தித்து அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று நெகேமியா கூறினான். யூதாவின் சத்துருக்கள் தாங்கள் யூதருக்கு செய்யப்போகிறது அலங்கத்தை கட்டுகிற யூதர்களுக்கு தெரிய வந்தது என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது, தேவன் அவர்கள் ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்கினார் என்று கேள்விப்பட்ட போது யூதர்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினார்கள். அன்று முதல் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற யூதர்களில் பாதி பேர் வேலை செய்தார்கள். மீதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். இவ்விதமாய் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து இந்த நல்ல வேலையாகிய அலங்கத்தை கட்டினார்கள். இதற்காக பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் ஈட்டிகளையும் பட்டயங்களையும் வில்லுகளையும் பிடித்து நின்றார்கள். அலங்கத்தை கட்ட முடியாதபடி சத்துரு வந்தால் அவனை உடனே தாக்கிவிட வேண்டும். எப்படியாகிலும் ஆண்டவருடைய வேலை தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதிலே உறுதியாய் நின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் சகோதரர்கள் 2 பேர் இருந்தார்கள். அவர்களுக்குள் எப்பொழுதும் குடும்ப பகை இருந்து கொண்டே இருந்தது. அதில் அண்ணனுடைய மனைவி எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், தம்பியினுடைய வீணான பகைகள் பொறாமைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து அதற்காக ஜெபிக்கிறவர்கள். இப்படியே நீண்ட நாட்கள் சென்று கொண்டிருந்தது. கடைசியாக பாக பிரிவினை வந்தது. அப்போது தம்பி எப்படியாகிலும் எல்லா பங்குகளையும் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தான். இதை அறிந்த அண்ணனது மனைவி முழங்காலில் நின்று வேத வசனங்களை படித்து ஜெபித்தார்கள். இந்த பாக பிரிவினை மூலமாக எங்கள் 2 குடும்பத்துக்கும் பகை அதிகமாக வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு ஒன்று மட்டுமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். இவர்கள் வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். அதிக சண்டை இல்லாதபடி இருவருக்குள்ளும் இருக்கிற பாக பிரிவினை முடிவடைந்தது. இப்படி வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபித்ததினால் ஆண்டவர் இந்த குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்படித்தான் அன்றைக்கு அலங்கத்தை கட்ட முடியாதபடி அலங்கத்தை இடித்து போட்ட சத்துருக்கள் தடை பண்ணிய போது பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்து நின்று அதை கட்டினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் பிசாசானவன் குடும்பம் கட்ட முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறானா? இதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். வேத வசனங்களை கையிலே பிடித்து கொண்டு ஜாக்கிரதையாய் ஜெபிக்கிற பொழுது நாம் நம்முடைய குடும்பங்களை கர்த்தருக்குள் ஊன்ற கட்ட முடியும் என்பதாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவ்வாறு நாம் ஆண்டவரை பிடித்து அவருடைய வேத வசனங்களை பிடித்து ஜெபித்து நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேத வசனங்களை பிடித்து ஜாக்கிரதையாய் ஜெபித்து உமக்குள்ளாக தங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.